ஆமா, முதல்ல நீங்க எப்போ வரைய ஆரம்பிச்சீங்க? 2ஆம் கிளாஸ்ல எங்க குண்டு டீச்சரை தான் நான் முதல்ல போர்ட்ல வரைஞ்சேன். பசங்க எல்லாம் ஆரவாரம் பண்ணாங்க, ரொம்ப பாராட்டினாங்க. அந்த டீச்சர் அதை பார்த்து என்ன பரிசு கொடுத்தாங்க தெரியும்? ஒரு கை 2 கை ஆகிற மாதிரி கை நிறைய அடி கொடுத்தாங்க. அந்த வீங்கிற கையோட தான் நான் ஓவியன் ஆயிட்டேன். Something new. 1 minute. நீங்க ஏதாவது ஓவிய பள்ளியில படிச்சீங்களா? பள்ளிக்கூடத்தையே ஓவிய பள்ளியா மாத்திக்கிட்டேன். படிப்பே ஏறல. நோட்டு புத்தகத்துல பக்கத்துக்கு பக்கம் படங்களை தான் வரைஞ்சுக்கிட்டு இருந்தேன். பேர்ந்திருக்கிற சுண்ணாம்பு சோத்துல கூட எனக்கு பல ஓவியம் தான் தெரியும். ஆனா ஓவியம் சோறு போடாதுங்கிறது எங்க அப்பாவோட நம்பிக்கை. 24 மணி நேரமும் அர்ச்சனை. அவர் சத்தத்தை தாங்க முடியாம தான் நான் மெட்ராஸ்க்கு ரயில் ஏறிட்டேன். வழக்கம் போல சொல்லாம கொள்ளாமலா? இன்னொன்னு விட்டீங்களே, திருட்டு ரயில். அதுவும் தான். அப்புறம் என்ன நடந்தது? என்னென்னமோ நடந்தது. இல்ல, எத்தனையோ கனவுகளோட மெட்ராஸ் வந்திருப்பீங்க. ஆனா வந்தோடனே எல்லாமே பலிச்சுதா? அப்படி சொல்லிட முடியாது. மெட்ராஸுக்கு வந்த உடனே எனக்கு கிடைச்ச பெரிய லாபம் செலவு இல்லாம ஊர் சுத்தி பார்த்ததுதான். என்னுடைய ஓவியங்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு கம்பெனியா ஏறி இறங்கினேன். எங்க அப்பா சொன்ன மாதிரியே ஓவியம் எனக்கு சோறு போடல. ஒரு நாள் வாழ்க்கையை வெறுத்து போய் என்னுடைய ஓவியங்கள் எல்லாம் நடுத்தூரில் போட்டு கொளுத்தினேன். அப்ப அந்த பக்கம் வந்த ஒரு வெளிநாட்டுக்காரரு என்னை தடுத்து மிஞ்சி இருக்கிற ஓவியங்களெல்லாம் நல்ல விலை கொடுத்து வாங்கிட்டு போனாரு. அப்புறம் பார்க்கணுமே, அதுவரையும் என்னை மதிக்காத இருந்த நம்ம பசங்க எல்லாம் என் பின்னாடியே அலைய ஆரம்பிச்சிட்டாங்க. தேவடியா பசங்க. ஐம் சாரி. சோ, ஒரு ஃபாரினர் தான் உங்களை நம்ம நாட்டுக்கு அறிமுகப்படுத்தியிருக்காருன்னு சொல்றீங்க? எக்ஸாக்ட்லி. அதுக்கப்புறம் என்னங்க, வாழ்க்கையில ஒரு கிடுகிடு வளர்ச்சி. நான் படிக்கட்டுல ஏறி வரல, லிஃப்ட்லயே வந்துட்டேன். பணம், பேர், புகழ் எல்லாமே வந்தது. வழக்கம் போல அதோட பல நண்பர்கள், பல விதமான கெட்ட பழக்கங்கள், அது இது எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா.